ஸோ இது ஆன்சர், இது எல்லாத்துக்குமே ஆன்சர் தெரியும். ஹை அவைலபிலிட்டி, ஆட்டோ ஸ்கேலிங், ஃபால்ட் டாலரன்ஸ், டிசாஸ்டர் ரெக்கவரி. ஸோ ஆல் ஆஃப் த அபவ் தான் ஆன்சர் ரைட். எல்லாமே கொடுக்கறதுனால தான் நம்ம கிளவுட் என்விரான்மெண்ட் சூஸ் பண்றோம் ஓவர் தி பிசிக்கல் என்விரான்மெண்ட். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. யூ ஆல் வெல் டன். நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம லீடர் போர்டு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ கிளாஸ் போலாமா? எல்லாரும் ரெடியா? எஸ் மேம். ஸோ கிளவுட் ஆக்டர்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்தோம். நிறைய சில பேர் வந்து கிளவுட் ஆடிட்டர்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கிளவுட் கேரியர், கிளவுட் ப்ரொவைடர், புரோக்கர், கன்சியூமர் அண்ட் ஆடிட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம்? 3 சர்வீஸ் மாடல்ஸ் பார்த்தோம். இங்கே தான் இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ், சாஸ் ஷார்ட்டா சொல்லுவாங்க, பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், பாஸ், அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இது மூணுமே வந்து சர்வீஸ் மாடல். இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கிளவுட்ல இருந்து என்னென்ன கொடுக்குறாங்க, என்டையர் இதுவும் நம்மள கிளவுட் பாத்துக்கிறாங்களா, யாருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கன்சியூமருக்கும் ப்ரொவைடருக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த சர்வீஸ் மாடலை பேஸ் பண்ணி தான் டெசிஷன் எடுக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது லாஸ்ட் டைம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ்ல என்னென்ன கொடுப்பாங்க, யார் இதெல்லாம் பார்த்துப்பாங்க? விர்ச்சுவல் மிஷின், ஸ்டோரேஜ், சர்வர், நெட்வொர்க், லோட் பேலன்சர், இது எல்லாமே கிளவுட் ப்ரொவைடர் பார்த்துப்பாங்க. நம்ம கன்சியூமர் என்ன பண்ணணும்னா, அதுக்கு மேல என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் போடணும், விண்டோஸா, லினக்ஸா, மேக்ஓஎஸ்ஸா, இல்ல மிடில்வேர் என்ன வேணும், நமக்கு என்ன அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும், எல்லாமே நம்ம பார்த்துப்போம். ஸோ நிறைய பேர் லாஸ்ட் டைம் கேட்டீங்க எப்போ இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர் 1, நம்ம குவிஸ்ல பார்த்த மாதிரி இதனுடைய ஃபிளெக்சிபிலிட்டி அதிகம். நம்ம பிசிக்கல் சர்வர் மட்டும்தான் வந்து கிளவுட் பார்த்துட்டு போறாங்க, மற்றபடி மற்ற கண்ட்ரோல் எல்லாம் நம்மள்ட்ட இருக்கனால. இப்ப டேட்டா ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ், என்னால டேட்டா வந்து வெளியில ஸ்டோர் பண்ண முடியாது, எனக்கு தேவையான மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் நான் வச்சுக்கணும், இந்த மாதிரி சில ரீசன்ஸ்லாம் இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவ் கூட. ஏன்னா நீங்க மீதியெல்லாம் ஆல்ரெடி உங்க ஆன் ப்ரெமிசஸ் என்விரான்மெண்ட்ல செட்டப் பண்ணி வச்சிருப்பீங்க. இன்னொரு பெஸ்ட் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னா, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் அவங்க ஆல்ரெடி நிறைய செலவு பண்ணி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ளிகேஷன், மிடில்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், லைசன்ஸ் காஸ்ட் எல்லாம் ரெடியா வாங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து திருப்பி போய் கிளவுட் ப்ரொவைடர் AWSஓ இல்ல மைக்ரோசாஃப்ட் அசூர் கிட்டயோ காசு கொடுத்துட்டு அவ்வளோ இது அவங்க அஃபோர்ட் பண்ண முடியாது. காஸ்ட் வந்து கண்டிப்பா ஹையர் ஆயிடும். அதனால அவங்கள்ட்ட இருக்க எக்ஸிஸ்டிங் அப்ளிகேஷன், மிடில்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லாம் அவங்க லிவரேஜ் ரீயூஸ் பண்ணிக்கிட்டு வெறும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங், இந்த டேட்டா சென்டர் செட்டப்பை இவங்க மெயின்டைன் பண்ணாம அதை மட்டும் கிளவுட் ப்ரொவைடர் வந்து வாங்கிக்கிறது தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் EC2. ஸோ அமேசான் EC2ங்கிறது தான் அமேசானுடைய விர்ச்சுவல் மெஷின். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய ஸ்க்ரீன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இப்போ நான் AWS கன்சோல்ல இருக்கேன். இதுல வந்து EC2ன்னு டைப் பண்ணீங்கன்னா விர்ச்சுவல் சர்வர்ஸ் இன் த கிளவுட். இது வந்து ஒன் ஆஃப் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். இப்போ நம்ம என்ன பண்றோம், நமக்கு வேணுங்கிற இன்ஸ்டன்சஸை நம்மளே லான்ச் பண்றோம். எனக்கு இத்தனை விர்ச்சுவல் மிஷின்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம லாஸ்ட் டைம் இது வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிக்கிறதுக்கு. ஸோ இது எங்க நிறைய சினாரியோஸ். இப்போ நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் யார் யார் வந்து பேக்கப் எடுக்கணும், ரெக்கவரி பர்பஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, டிசாஸ்டர் ரெக்கவரி பார்த்தோம் இல்லையா. இப்போ வந்து ஃப்ளட்டில் சென்னையிலே இப்போ நிறைய ஃப்ளட் இருக்கு, ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, டேட்டா சென்டர்லாம் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா வேற ஒரு ரீஜியன்ல அவங்க பேக்கப் எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை ரெக்கவரி பண்றதுக்கு, பேக்கப் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு டெஸ்ட் என்விரான்மெண்ட்ல செட்டப் பண்ணி வைக்கிறதுக்கும், ஏன்னா நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேணுங்கிற சாஃப்ட்வேர் அதுல மேல போட்டு மிடில்வேர் எல்லாம் போட்டு நம்மளுடைய என்விரான்மெண்ட் நம்ம செட் பண்ணிக்கலாம். அடுத்தது பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். ஸோ பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ்ல என்னென்ன உங்களுக்கு கிளவுட் ப்ரொவைடர் கொடுப்பாங்க, கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நெட்வொர்க்கிங், ஸ்டோரேஜ், சர்வர்ஸ், விர்ச்சுவலைசேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே
கிளவுட் ப்ரொவைடரே பார்த்துக்கிறாங்க. அதுக்கு மேல ஆன் டாப் ஆஃப் தட் கிளவுட் ப்ரொவைடரே ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர், ரன் டைம். இப்போ நம்ம ஜாவா ரன் டைம் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ரன் டைம் இருக்கணும் இல்லையா? அப்பதானே உங்களுடைய ஸ்டாட்டிக் கோடு வந்து ரன் ஆகும். ஸோ அந்த ரன் டைமும் அவங்க கொடுத்துட்டு நமக்கு வேணுங்கிற மிடில்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது எல்லாத்தையுமே அவங்களே பார்த்துட்டாங்க அப்படின்னா இதுக்கு பேரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸ். ஸோ டேட்டாபேஸும் அவங்களே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் MySQL, Oracle இது மாதிரி டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டும் அவங்க பார்த்துப்பாங்க. வெப் சர்வர்ஸ் லைக் டாம்கேட், என்னென்ன வெப் சர்வர்ஸ் வேணுமோ அதை நம்ம தனியா இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. அப்படியே ஒரு டெவலப்பரா எனக்கு கோட் அடிக்க தெரியும், எனக்கு ஜாவா ஆர் பைத்தான் விச் எவர் லாங்குவேஜ் நான் கம்ஃபர்டபுளா இருக்கேன். ஒரு டெவலப்பர் பெர்ஸ்பெக்டிவ்ல இது ரொம்ப ரொம்ப ஈஸி. அவங்களுக்கு அவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி ஒரி பண்ண தேவையில்லை. ஆட்டோ ஸ்கேலிங், லோட் பேலன்சர் இதெல்லாம் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நீங்க எவ்வளவு யூஸ் பண்ண போறீங்களோ அவ்வளோ பே பண்ணணும். ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸோட இதுல கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். உங்களுக்கே தெரியும் ஏன் எக்ஸ்ட்ரா காஸ்ட் வரும். யாராவது கெஸ் பண்ண முடியுமா இது ஏன் அடிஷனல் காஸ்ட் வரும்? எனி கெஸ்? எல்லாரும் கவனிக்கிறீங்களா இல்ல தீபாவளி முடிஞ்ச எல்லாம் பிஸி ஆயிட்டு? மேம் அடிஷ்னலா அதாவது டேட்டாபேஸ் அண்ட் சர்வர்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்றாங்கல்ல, அண்ட் ஓஎஸ் வேற ப்ரொவைட் பண்றதுனால அடிஷனல் காஸ்ட் இருக்கும். வெரி குட். ஸோ இவங்க மெயின்டெனன்ஸ் வந்து இவங்க பாத்துக்கிறாங்க. ஐ மீன் மெயின்டெனன்ஸ் சொல்றதை விட மேனேஜ்மெண்ட் வந்து அவங்க பாத்துக்கிறாங்க. டேட்டாபேஸ் எப்படி பேக்கப் எடுக்கணும், எத்தனை மெஷின்ஸ் மேக்ஸிமம் மினிமம் போடணும், ஸோ தட் ஆட்டோ ஸ்கேலிங் கரெக்டா நடக்குதா, இந்த மாதிரி எல்லாத்தையும் அவங்களே பாத்துக்கிறதுனால இது கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அவங்க என்விரான்மெண்ட்டும் கொடுத்துருவாங்க. டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், டெஸ்ட் என்விரான்மெண்ட், ஆக்சுவலா லைவ் என்விரான்மெண்ட், ப்ரொடக்ஷன் போகுது இல்லையா, ஃபைனலா கஸ்டமர். ஸோ எல்லா என்விரான்மெண்ட்டும் அவங்களே கொடுத்து மேனேஜ் பண்றதுனால டூல்ஸும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம உங்க மிஷின்ல நீங்க ஜாவா கோட் அடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க, ஒரு டூல் ஐடி இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்டை இன்ஸ்டால் பண்ணணும், கரெக்டுங்களா? எக்லிப்ஸ், அப்புறம் விசுவல் ஸ்டுடியோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க இன்ஸ்டால் பண்ணி அதுல கோட் அடிச்சு எல்லாம் பண்ணுவீங்க. பட் இவங்களே வந்து டூல்ஸ் அதை எப்படி ஸ்டோர் பண்றது, எங்க இருந்து மூவ் பண்றது, அதுக்கான எல்லா இதையும் கொடுக்கறதுனால இட் வில் பி ரொம்ப ஈஸியாவும் இருக்கும். அது அந்த மாதிரி காஸ்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளவு யூஸ் பண்ண போறோமோ அதுக்கு பே பண்ண போறோம். அடுத்தது வந்து சாஃப்ட்வேர் அஸ் எ சர்வீஸ். ஸோ இது வந்து நீங்க எல்லாருமே உங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா கூகுள் ஆப்ஸ்ல பாத்தீங்கன்னா கூகுள் டிரைவ், உங்களுடைய மெயில்ஸ், ஆஃபீஸ் 365, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் சிஆர்எம், இது மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்கு. இதுல என்னன்னா உங்களுக்கு தேவையான உங்க பிசினஸ் நீடோ இல்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரு அப்ளிகேஷனா அப்படியே இருக்கும். ஒரு வெப் ப்ரௌசர்ல போயிட்டு கூகுள் ஆப்ஸ்ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட போகுது. இட்ஸ் ஆல் கன்சியூமர் ஈஸியா கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு யூஆர்எல் பேஸ்டோ இல்ல வந்து ஆப்ஸா, மொபைல் ஆப்ஸோ இல்ல எனி வெப் ஆப்ஸோ அந்த ஃபார்ம்ல வருது. அப்ப இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா மற்ற சர்வீஸ் மாடலுக்கும் இதுக்கும் அப்படின்னா எண்ட் டு எண்ட் நெட்வொர்க்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து அதுக்கு மேல ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர், ரன் டைம், டேட்டா, இந்த அப்ளிகேஷன் எங்க ஹோஸ்ட் ஆகணும் எல்லாமே யூஆர்எல் கொண்டு எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம மேல போக போக இது வந்து அப்ஸ்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் பண்ண பண்ண உங்களுடைய காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியாது, எல்லாமே அவங்க ரெடிமேடா கொடுத்துருவோம். உங்களால யாரால போயிட்டு உங்க கூகுள் டிரைவ்ல போயிட்டு ஏதாவது மாடிஃபை பண்ண முடியுமா உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையோ இல்ல அதுக்குள்ள இருக்க என்ன ரன் டைம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதை யூஸ் பண்ணுவீங்க. எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட். ஸோ சாஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்னாவே நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், எஸ்எஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட். நான் எனக்கு 2 ஜிபிக்கு டேட்டா வச்சுக்கிறேன், எனக்கு அந்த இது வேணும்னா ஓகே, நான் வந்து ஒரு பேசிக் கஸ்டமர், ஃப்ரீயா யூஸ் பண்றேன். ப்ரீமியம் கஸ்டமர்னா எனக்கு அடிஷ்னலா ஜிபி கொடுப்பாங்க, அடிஷ்னல் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க, அடிஷ்னல் ப்ரிவிலேஜஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லாமே ஈவன் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட்டும் அப்படிதான். உங்களுக்கு ஆஃபீஸ் 365 இருக்கு, விண்டோஸ் ப்ரொஃபஷனல், ஹோம் இருக்கு. ஸோ எல்லாமே சப்ஸ்கிரைப் என்ன பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ப்ரிவிலேஜஸ் கிடைக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ண போறீங்க. பட் என்ன இதுல பியூட்டினா எதை பத்தி நீங்க ஒரி பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் யூஸ் இட் ஆஸ் இட் இஸ் இந்த நேம் ஆஃப் ஒரு யூஆர்எல்லோ வெப் ப்ரௌசர்ல போய் லிங்கோ ஆப்போ. ஓகேங்களா?
இதுக்கு வந்து இது ஏன் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, ஒவ்வொரு யூனிக் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ஒரு ஆப்பாவே கொடுத்துருவாங்க கிளவுட்ல. இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் டைனமிக்ஸ் சிஆர்எம்ங்கிறது ஒரு கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் பண்றது. அவங்களே ஒரு சாஃப்ட்வேர் சர்வீஸா உங்களுக்கு அப்ளிகேஷனா கொடுத்துருவாங்க. அதுல எல்லாமே இருக்கும். நம்ம போய் ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நிறைய ஆப் இருக்கு. இப்போ ஹெச்ஆர் ஆப் வேணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு ஒரு ஹெச்ஆர் உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், லீவ்ஸ், மேனேஜர் யாரு, சேலரி யாரு, இது எல்லாம் எங்கேயுமே மாற போறது இல்லை. எல்லா இடத்துலயும் இதே ஹெச்ஆர் செட்டப் தான் இருக்க போது. எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ அவங்க டெவலப் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்போ உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து அப்படியே அந்த ஆப்பை அப்படியே யூஸ் பண்ணிக்கணும் உங்க ஆர்கனைசேஷன். ஸோ இதுக்கு பேர் தான் சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். அப்படியே பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் இல்லையா, என்னென்ன மாதிரி சப்போர்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு 24/7 சப்போர்ட்டா, இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டெடிகேட்டட் ஒரு பர்சன் கொடுத்துருவாங்க. ஏதாவது ப்ராப்ளம்னா அதை அட்ரஸ் பண்றதுக்கு. இது ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க காசு எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். நீங்க மேபி எனக்கு எஸ்எல்ஏ படி நான் 2 days வெயிட் பண்ணலாம், எனக்கு ஒரு கிரிட்டிக்கல் அப்ளிகேஷன் கிடையாது அப்படின்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியா பே பண்ணலாம். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ப்ரிவிலேஜஸ், அடிஷ்னல் டேட்டா, அடிஷ்னல் யூசர்ஸ், எல்லாமே நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கணக்கு. இப்போ லைசன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா 1000 யூசர்ஸ்க்கு இவ்வளோ பே பண்ணணும். இதே யூசர்ஸ் வந்து 10,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவங்களுடைய பேமெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது புரியுதா உங்களுக்கு? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ நம்ம பார்த்துருக்கிறது மெயினா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் கிளவுட் ப்ரொவைடர் இருந்து வாங்கிட்டு அதுக்கு மேல ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில் வேர், ரன் டைம், டேட்டா எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணனா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். அமேசான் EC2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அடுத்தது பிளாட்ஃபார்ம்னா இது இல்லாம எக்ஸ்ட்ரா ரன் டைமும் கொடுத்து அதை டேட்டா பேஸ் எல்லாம் அவங்களே மேனேஜ் பண்றதுன்னா பேக்கப் எடுக்கிறது, டிசாஸ்டர் ரெக்கவரி பாத்துக்கிறது, ஆட்டோ ஸ்கேலிங் பண்றது, ஹை அவைலபிலிட்டி, இது மாதிரி நம்ம பேசின எல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து நம்ம அந்த 5 கேரக்டர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே அவங்க சேர்த்து பார்த்துப்பாங்க. அதெல்லாம் சேர்ந்து வந்தா தானே அது ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்மை நமக்கு அவங்க கொடுக்க போறாங்க வித் அடிஷ்னல் டூல்ஸ். நமக்கு ஈஸியா நம்ம ஜாபை ஈஸியாக்கிறதுக்காக ஒரு டெவலப்பரா நான் போயிட்டு ஜஸ்ட் கோட் அடிக்கணும், அதை டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணணும் கிளவுட்ல அப்படின்னா இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள். இதுல வந்து எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். AWS கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ். நம்ம லாஸ்டா பார்த்தது சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இது வரைக்கும் யாருக்காவது எனி கொரிஸ், டவுட் இருக்கா? இந்த சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் நீங்க எல்லாருமே உங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றதுதான், நத்திங் நியூ. ஸோ இன் சம்மரி இந்த ஸ்லைட்ல இருந்து உங்களுக்கு என்ன பார்க்கலாம் ஈஸியா அப்படின்னா, ஒவ்வொரு லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ்க்கு ஸ்டில் உங்களுக்கு ஒரு நெட்வொர்க் ஆர்கிடெக்டோ இல்லை ஒரு எக்ஸ்பர்ட்டோ வேணும். ஏன்னா நம்ம தான் போய் கஸ்டமைஸ் பண்ண போறோம், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கான்ஃபிகர் பண்ணணும், அதுக்கு தேவையான கர்ல் கமாண்டு, லினக்ஸ் கமாண்ட், வாட் எவர் எது அப்ளிகபிளோ அதெல்லாம் பண்றதுக்கு எனக்கு ஒரு நெட்வொர்க் ஆர்கிடெக்ட்ஸ் வேணும். ஸோ நம்ம எல்லாத்தையும் இதுக்கு மேல பில்ட் பண்ண போறோம். அதனாலதான் பில்ட் ஆன் இட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லேயர் வந்து பிளாட்ஃபார்ம் அஸ் எ சர்வீஸ். இது யாருன்னா அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ். எனக்கு கோட் அடிக்க தெரியும் அப்படிங்கிறவங்க அதை போய் ஜஸ்ட் அந்த பிளாட்ஃபார்ம்ல டிப்ளாய் மட்டும் பண்ணிக்கலாம். கோடை தூக்கிட்டு போய் அதுல போட்டு யூ கேன் அப்லோட் யுவர் கோட் அண்ட் டிப்ளாய் ஆன் தி கிளவுட். லாஸ்டா பார்த்தது எண்ட் யூசர்ஸ் டைரக்டா அப்படியே கன்சியூம் பண்ண போறீங்க இந்த ஃபார்ம் ஆஃப் URL ஆர் வெப் ப்ரௌசர் ஆர் அப்ளிகேஷன் லைக் கூகுள் டிரைவ் அது மாதிரி. ஓகே, ஸோ கிளியரா இது வரைக்கும்? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சர்வீஸ் மாடல்ஸ். பட் எந்த AWSலயோ இல்லை அசூர்லயோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளிசிட்டா சொல்லியிருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓரளவு நம்மளால யூஸ் பண்ண நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இது வந்து இது நெட்வொர்க் எல்லாமே EC2னா இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ். ஓகேங்களா? நிறைய ஆர்கனைசேஷன்ல இந்த 3 ஃபிளேவருமே யூஸ் பண்ணுவாங்க. இது 3மே இருக்கும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸும் யூஸ் பண்ணிருப்பாங்க, பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸும் வச்சிருப்பாங்க. சில அப்ளிகேஷன்ஸ்லாம் டைரக்டா சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. எல்லாமே அவங்கவுங்க நீடு ரெக்குயர்மெண்ட் பொறுத்து வேரி ஆகும். ஸோ அதனால 3மே தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நான் பாஸ் பண்றேன். நம்ம டவுட்னா கேளுங்க. அடுத்த இதை விட நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் போறோம். Any queries, any doubts?
எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியுதா? நான் சொல்ற கான்செப்ட் புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கிளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்ஸ் டிப்ளாய்மெண்ட் மாடல். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சர்வீஸ் பண்றது, என்ன மாதிரி சர்வீஸ் நமக்கு கொடுக்குறாங்க, பிளாட்ஃபார்ம் ஆஸ் ஏ சர்வீஸா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் ஏ சர்வீஸா, இல்ல சாஃப்ட்வேரே மொத்தமா கொடுத்துட்றாங்களா அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்போ பார்க்க போறது எங்க நீ வந்து உங்களுடைய இதை வந்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ண போறோம்னா எதுல டிப்ளாய் பண்ண போறோம்? பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், கம்யூனிட்டி கிளவுட், மல்டி கிளவுட் அண்ட் ஹைபிரிட் கிளவுட். ஸோ ஒவ்வொன்றத்தை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பப்ளிக் கிளவுட். ஸோ பப்ளிக் கிளவுடுங்கிறது என்னது? யாராவது கெஸ் பண்ண முடியுமா? பப்ளிக்ல எத்தனை பேர் இருக்காங்க? மல்டிபிள் யூசர்ஸ் இருக்காங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். மல்டி டெனன்ட். சிங்கிள் டெனன்ட்னா ஒருத்தர் மட்டும் குடியிருக்கிறது. மல்டி டெனன்ட்னா ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அங்க இருக்க எலக்ட்ரிசிட்டி, அங்க இருக்க வாட்டர், மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் காமனா ஷேர் பண்ண போறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இது வந்து ஒரு மிடில் மேன் ஒருத்தர் இருந்து தானே மெயின்டைன் பண்ணணும். அவங்கவுங்க இண்டிவிஜுவலா பண்ண மாட்டாங்க இல்லையா? அதுக்குதான் ஒரு செக்ரட்டரியோ இல்ல இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு மேனேஜ் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரியே பப்ளிக் கிளவுட்ல AWS, அசூர், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், இந்த மாதிரி கிளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து நிறைய பேர் மல்டிபிள் யூசர்ஸ்க்காக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஷேர் பண்ண விட போறாங்க. ஸோ ஷேர் பண்ணி மல்டி டெனன்ட்டா அவங்க அதை கன்சியூம் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ரைஸ் நிறைய அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஃபிளேவர் நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸோ எந்த மாதிரி அவங்களுக்கு நீட் இருக்கோ அந்த ஃபிளேவர்ல அவங்க எடுத்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க பப்ளிக்ல. ஓகே, ஸோ பப்ளிக் கிளவுட் ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம நார்மலா யூஸ் பண்ணிட்டு இருக்க அமேசான் வெப் சர்வீசஸ் இது எல்லாமே பப்ளிக் கிளவுட் தான். அடுத்தது பிரைவேட் கிளவுட். பிரைவேட் கிளவுட் இங்க பாத்தீங்கன்னா இந்த சிம்பிள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், ஒரு லாக் செக்யூரிட்டி சிம்பிள் இருக்கு, ஒருத்தர் மட்டும்தான் இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரைவேட்டா வச்சிருக்கோம். ஸோ அப்ப வந்து அது ஏன் பிரைவேட் கிளவுடு வந்து எங்களுக்கு யாருக்கு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்காக தனியா வச்சுப்பாங்க. இப்ப பேங்க்னா இந்த பேங்க்குக்கு மட்டும். இது ஏன்னா அப்பதான் அவங்களால பேங்க்ல இருக்க கஸ்டமர் டேட்டாவை எல்லாத்தையும் வந்து ஒரு டேட்டா வைஸ் ஒரு டேட்டா பேஸ் வச்சுட்டாலும் சரி, இல்ல நெட்வொர்க் செக்யூரிட்டி, யார் வேணாலும் வந்து ஈஸியா டேட்டா வந்து அவங்களால யூஸ் பண்ணிட முடியாது இல்லையா? அந்த அட்டாக்கர்ஸ்ல இருந்து இது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நீங்க டெடிகேட்டடான நெட்வொர்க்கு எல்லாமே டெடிகேட்டடா வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா செக்யூரா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் பிரைவேட் கிளவுட். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல பிரைவேட் கிளவுட் வச்சிருப்பாங்க. ஸோ அப்ப நீங்க இத்தனை நாள் என்ன நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னா கிளவுடுனா AWS, அசூர் அப்படிதான் அப்படின்னு. கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது என்னது? ஒரு கிளவுட் ப்ரொவைடர் யார் வேணாலும் கிளவுட் ப்ரொவைடரா இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே அவங்க என்னென்னலாம் பார்த்துக்கணும்? இட் should meet all these essential characteristics. இங்க பாத்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ், பிராட் நெட்வொர்க் அக்சஸ், எலாஸ்டிசிட்டி, ரிசோர்ஸ் பூலிங் மெஷர்ஸ். இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது எது வேணாலும் அது நம்ம வந்து கிளவுடுன்னு சொல்லலாம். கரெக்டுங்களா? இவங்கெல்லாம் பப்ளிக் கிளவுட், AWS இவங்கெல்லாம். பட் பிரைவேட் கிளவுடுங்கிறது நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா டெடிகேட்டடான நெட்வொர்க் வச்சு செக்யூரா யாரும் வந்து மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக பிரைவேட் கிளவுட் போகும். சில இதுல நமக்கு ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப கீ டிரைவர்னா இதனாலதான் வந்து அவங்க வந்து முதல்ல பிரைவேட் கிளவுடவே சூஸ் பண்ணுவாங்க பப்ளிக் கிளவுட் போகாம. ஏன்னா அவங்க டேட்டா வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க, அதுல அவங்களுடைய சீக்ரெட் டேட்டா இருக்கு. மெடிக்கலுக்கும் வந்து அவங்களுக்கு நிறைய ரெகுலேஷன்ஸ் இருக்கு. மெடிக்கல் டேட்டாவெல்லாம் யார் வேணாலும் வந்து எங்க வேணாலும் ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஐடியலி அவங்க அதை ரொம்ப செக்யூர்டா ஒரு இடத்துல வச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட் இருக்கிறவங்க பிரைவேட் கிளவுட சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இட்ஸ் ஒன்லி மென்ட் ஃபார் இண்டிவிஜுவல் ஆர்கனைசேஷன், ஒன்லி யூஸ்ட் ஃபார் தட் பர்டிகுலர் ஆர்கனைசேஷன். அப்ப நீங்க கேட்கலாம், சரி ஏன் ரெண்டு கிளவுடும் யூஸ் பண்ணக்கூடாதா? பிரைவேட் கிளவுடும் வச்சுட்டு பப்ளிக் கிளவுடும் யூஸ் பண்ணக்கூடாதான்னா எஸ், யூஸ் பண்ணலாம். அதுதான் ஹைபிரிட் கிளவுட். ரைட்ல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிளவுடும் சேர்ந்து இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம்? எனக்கு வந்து ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நான் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டேன், எனக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நான் ஆல்ரெடி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், மிடில்வேர் எல்லாத்தையும் பக்காவா நான் ரெடி பண்ணிட்டேன் நிறைய காசு கொடுத்து. ஆனா எனக்கு வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மாதிரி காக்னிட்டிவ் சர்வீசஸ்லாம் என்னால டெவலப் பண்றதுக்கு எனக்கு வந்து கெப்பாசிட்டி இல்லை, ஆர் எனக்கான ஸ்கில் செட் இல்லை எங்க இந்த இதுல பிளாட்ஃபார்ம்ல. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணலாம்னா
அந்த சர்வீஸை மட்டும் பப்ளிக் கிளவுட்ல இருந்து வாங்கிக்கலாம். ஏடபிள்யூஎஸ் வந்து ஃபேமஸா, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு ஸ்பெசிபிக் யூனிக் சர்வீஸ் கொடுக்குறாங்களா, அதை மட்டும் அவங்கள்ட்ட யூஸ் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் நீங்க வந்து உங்களுடைய ஆர்கனைசேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்றது எல்லாத்தையுமே பிரைவேட் கிளவுட்ல வச்சுக்கலாம். இன்னொரு ரீசன் ஏன் பிரைவேட் கிளவுட் ஆர்கனைசேஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. நான் இப்படிதான் என்னுடைய கோடை சேவ் பண்ணணும், என் சோர்ஸ் கோடை இந்த டூல் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சில ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் இருக்கும். அந்த கஸ்டமைசேஷனுக்காக பிரைவேட் கிளவுட வச்சுக்கிட்டு எனக்கு யூனிக்கா ஒரு சர்வீஸ் வேணும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல கண்டெய்னர்ஸ், குபர்னெட்டிஸ், இது மாதிரிலாம் என்னால பண்ண முடியாது, எனக்கு அதுக்கான கெப்பாசிட்டி இல்லை, ஸ்கில் செட் இல்லைன்னா இந்த பப்ளிக் கிளவுட் வச்சு இது மாதிரி 2 ஃபிளேவரையும் 2 காம்பினேஷனையும் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு பேரு ஹைபிரிட் கிளவுட். ஹைபிரிட்னாவே இட்ஸ் அ காம்பினேஷன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து யூஸ் பண்றதுக்கு பேரு ஹைபிரிட். நிறைய ஆர்கனைசேஷன்ஸ்ல ஹைபிரிட் கிளவுட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது நீங்க மூணாவதா பாக்குறது கம்யூனிட்டி கிளவுட். அது என்ன கம்யூனிட்டி கிளவுட்? ஸோ இது வந்து ஒரு பிரைவேட் கிளவுட் மாதிரி தான், பட் ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும் யூஸ் பண்ணாம ஒரே சிமிலர் கம்யூனிட்டியில இருக்கவங்களாம். இப்ப மெடிக்கல் கம்யூனிட்டியில இருக்கவங்களாம் என்ன பண்ணலாம், அவங்கவுங்க தனித்தனியா ஒவ்வொரு மெடிக்கல் ஆர்கனைசேஷனும் ஒரு மெயின்டைன் பண்றதுக்கு பதிலாக அவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கெல்லாம் ஒரே ரெக்குயர்மெண்ட் இருக்கும், ஒரே பாலிசிஸ் இருக்கும், ஒரே ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகே நம்ம எல்லாம் ஒரு ஆர்கனைசேஷன் ஆஸ் அ மெடிக்கல் இல்லாட்டி ஹெல்த் கேர், இன்சூரன்ஸ், இந்த மாதிரி இந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க, டீச்சர்ஸ் கம்யூனிட்டி, அவங்கவுங்க கம்யூனிட்டி சேர்ந்தவங்க சேர்ந்து ஒரு கிளவுடை வந்து கன்சியூம் பண்றாங்க மல்டி டெனன்ட் பேஸ்ல அப்படின்னா அதுக்கு வந்து கம்யூனிட்டி கிளவுட்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸி அவங்களுக்கு அப்ரூவல் வாங்குறதுக்குலாம். எனக்கு எல்லா இடத்துலயுமே மெடிக்கல் ஃபீல்டுல கம்யூனிட்டியில இது மாதிரி தான் எனக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும், இந்த மாதிரி தான் டேட்டா இருக்கும், டேட்டா ஸ்ட்ரக்சரும் இந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாத்துலயுமே இன்சூரன்ஸ்ல வந்து இன்சூரன்ஸ் நம்பர் இருக்கு, அதனுடைய பாலிசி, பிரீமியம், இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து சேமா தான் இருக்க போகுது, டேட்டா டைப்பும் சேமா தான் இருக்க போகுது. அப்படிங்கும் போது they will come together, form a community and consume as a multi-tenant model. அடுத்தது பாத்தீங்கன்னா மல்டி கிளவுட். மல்டி கிளவுடுங்கிறது எல்லாரும் சேர்ந்து இப்ப வந்து நம்ம கார்ட்னர் சார்ட் படி நிறைய பார்த்தோம் இல்லையா, ஏடபிள்யூஎஸ், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம், அலிபாபா கிளவுட் இருக்கு, ஐபிஎம் இருக்கு, ஆரக்கிள் இருக்கு, VMware, இந்த மாதிரி இட்ஸ் லைக் மஷ்ரூமிங் லைக் எனிதிங். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூனிக் சர்வீஸ் கொடுப்பாங்க. அப்ப நம்மளால ஒரு சர்வீஸை மட்டும் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஒரு ப்ரொவைடரை மட்டும் நம்ம நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர் ஒவ்வொருத்தருட்டையும் ஒவ்வொரு சர்வீஸ் எடுத்துக்கலாம். அது இல்லாம எல்லா ஆர்கனைசேஷனும் மல்டி கிளவுட் ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்றதுக்கு இன்னும் நிறைய ரீசன் இருக்கு. அதுல இன்னொரு ரீசன் என்னன்னா, இப்ப ஒரு நாள் நீங்க எல்லாமே ஏடபிள்யூஎஸ்ல போய் உங்களுடைய அப்ளிகேஷனை எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்றீங்க, பே பண்ணிடுறீங்க, அதுல லாக் ஆயிட்டீங்க. நாளைக்கு ஏடபிள்யூஎஸ் டவுன் ஆயிடுச்சு, ஓகேவா, என்டையர் ஏடபிள்யூஎஸும் டச் அவுட் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. உங்க டேட்டாலாம் அங்க இருக்கு, உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ஆல்ரெடி டெவலப் பண்ணிட்டீங்க. ஒரு பேக்கப்காக கூட நீங்க இன்னொரு கிளவுட்ல போய் பேக்கப் எடுக்கலாம். இல்ல நாளைக்கு வெளியில வரணும் அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்க செட்டப் எல்லாம் நீங்க வந்து ஒரு கிளவுட்ல போயிட்டு இன்னொரு கிளவுடுக்கு டக்குன்னு மாத்திக்க முடியாது, கரெக்டா? ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யூனிக்கா இருக்கும். அவங்களுடைய செட்டப், அவங்களுடைய ஐபி அட்ரஸ் எப்படி கனெக்ட் பண்றோம், அவங்க கொடுக்குற சர்வீஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும் போது. ஸோ அப்படி ஒருத்தர்கிட்ட போய் லாக் ஆகாம மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் நம்ம யூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கு பேரு மல்டி கிளவுட் ஸ்ட்ராட்டஜி. இதுதான் இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். எல்லா ஆர்கனைசேஷன்லயும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு யூஸ் பண்ணிப்பாங்க. VMwareனா கண்டெய்னர்ஸ்க்கு, கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்னா அவங்க வந்து யூனிக்கா சில நல்ல சர்வீஸ்லாம் இருக்கும், ஸோ அதை அவங்கள்ட்ட மட்டும் யூஸ் பண்ணிப்பாங்க. இல்ல ஒரு ஆர்கனைசேஷன்லயே ஒரு டீம் வந்து ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு அதுலதான் நீட் இருக்கும். அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் மைக்ரோசாஃப்ட்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அசூர்ங்கிற ஒரு கிளவுட்ல போய் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட் எதெல்லாம் கம்பேட்டபிளா இருக்கோ அதை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கா? எனி queries? இல்ல மேம், இல்ல புரிஞ்சிச்சுங்களா? ஸோ பப்ளிக் கிளவுடுங்கிறது பப்ளிக்கா இருக்கும், மல்டி டெனன்ட்ல நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃப் ப்ரெமிஸ்னு சொல்லுவாங்க. ஆன் ப்ரெமிஸ்ங்கிறது நம்மளுடைய பிரைவேட்டா நம்மளோட டேட்டா சென்டர் ஆர்கனைசேஷனே மெயின்டைன் பண்ணி எல்லாத்தையும் அவங்களே செட்டப் பண்ணிப்பாங்க. அதுக்காக பிரைவேட் கிளவுட்னா நீங்க நினைச்சு கூடாது அது வந்து வெறும் நம்மளே ஓன் டேட்டா சென்டர் தான் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
பிவோட்டல் கிளவுட் ஃபவுண்டரின்னு இருக்கு, பிசிஎஃப்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி கிளவுட் ப்ரொவைடர் தான். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்க நெட்வொர்க் மட்டும் வச்சு உங்களுக்கு உங்க டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ற மாதிரி செக்யூரா உங்களுக்கு வந்து செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களும் பிரைவேட் கிளவுட் தான். அதுக்காக நம்மளே எல்லாத்தையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வி ஸ்டில் நீடே எக்ஸ்பர்ட் இல்லையா? ஸோ இது மாதிரி மார்க்கெட்ல தேர்ட் பார்ட்டிஸ் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு வந்து இதை செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம கண்ட்ரோல் பண்றோம், வேறஸ் தே ஆர் கைடிங் அஸ் வித் த ரைட் டூல்ஸ், இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம். மேம் இன்னொரு தடவை சொல்றீங்களா? எனக்கு புரியல. எது சொல்றீங்க? இந்த ஆமா இது பிரைவேட் கிளவுட். ஓகே. ஸோ பிரைவேட் கிளவுட்னா நீங்க என்ன இமேஜின் பண்ணுவீங்க அப்படின்னா, ஓகே ஏடபிள்யூஎஸ் இல்ல சம்திங் நம்ம ஆர்கனைசேஷனே தனியா செட்டப் பண்ணுவாங்க அப்படின்னு கிடையாது. அதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிவோட்டல் கிளவுட் ஃபவுண்டரி எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்க ஆர்கனைசேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே செட்டப் பண்ணி கொடுப்பாங்க. உங்களுடைய ஓன் நெட்வொர்க், அதை வேற யாரும் ஷேர் பண்ணாத மாதிரி உங்களுடைய டேட்டா பேஸ் செட்டப், உங்களுக்கு தேவையான மாதிரி கண்ட்ரோல்ஸ், ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் என்ன இருக்கு, அதை ஃபாலோ பண்ற மாதிரி நம்மளுக்கு செட்டப் பண்ணி தருவாங்க. ஸோ அதுக்கு பேரு பிரைவேட் கிளவுட். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இந்த கிளவுட் எல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லாமே வெறும் பிரைவேட் கிளவுடோ பப்ளிக் கிளவுடு மட்டும் இல்லாம காம்பினேஷனா இருக்கும். டேட்டா மட்டும் இப்ப நம்ம எதுக்காக பிரைவேட் கிளவுட் போறோம்னு பார்த்தோம், யூஸ் கேஸ் பார்த்தோம். யாராவது சொல்ல முடியுமா? மெயின் ரீசன் நம்ம சொன்னோம். என்ன மெயின் ரீசனுக்காக நம்ம பிரைவேட்டா அதை மெயின்டைன் பண்றோம்? டேட்டா வந்து செக்யூரா. கரெக்ட். அவங்களுக்கு ரெகுலேட்டரி, நான் என் டேட்டா வந்து நான் பேங்க் டேட்டா எனக்கு இதுதான் பண்ணி ஆகணும், இல்லாட்டி எனக்கு அப்ரூவல் கிடைக்காது, என்னால அந்த ப்ராஜெக்டே பண்ண முடியாது, டேட்டா இப்படிதான் பண்ணி ஸ்டோர் பண்ணி ஆகணுங்கிறவங்க போயிடுறாங்க. இப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷனையோ இல்ல ஏதோ ஒரு வழியில அவங்க ஒரு பப்ளிக் கிளவுட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கனெக்டிவிட்டியும் கண்டிப்பா வேணும். ஓகேங்களா? அதெல்லாம் செக்யூர்டா, அதெல்லாம் டனல்னு சொல்லுவாங்க. அப்படியே அதுல வந்து அந்த இதுல வந்து இன்டர்நெட் வழியா இல்லாம டைரக்டா கனெக்டிவிட்டி அப்படியே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு கேபிள் போட்டு இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்து இதை வேற யாருமே அந்த டேம்பர் பண்ண முடியாது. டேம்பர்னா இந்த செக்யூரிட்டி என்ன டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகுது, என்ன மாதிரி டேட்டா இருக்குங்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அதெல்லாம் என்கிரிப்ட் பண்ணிடுவாங்க, ரீட் பண்ணவே முடியாது அந்த டேட்டாவை. அதுக்கு செக்யூர்டா தனியா டெடிகேட்டடா வந்து கனெக்டிவிட்டி நடக்கும். அதெல்லாம் நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். இப்பொழுதுக்கு இந்த ஹை லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளவுட் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ், பட் ஸ்டில் தே கேன் டாக் டு ஈச் அதர். யூ கேன் ஹேவ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆல் திஸ். எனக்கு வெறும் பிரைவேட்டோட பப்ளிக் இருக்கலாம், அதுக்கு பேர் மல்டிபிள் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் சூஸ் பண்ணலாம். ஒவ்வொருத்தருடைய யூனிக் கேரக்டர்ஸ் பொறுத்து நம்ம அதை ஒவ்வொன்றையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் லாஸ்ட் டைம் பார்த்தோம், நிறைய பேர் இருக்காங்க. பட் நம்ம குயிஸ்ல பார்த்த மாதிரி லீடர்ஸ் யாருன்னா இவங்க 3 பேர். ஃபர்ஸ்ட் AWS, செகண்ட் மைக்ரோசாஃப்ட், தேர்ட் வந்து கூகுள். ஓகே. ஸோ இப்போ இவங்கெல்லாம் என்னென்ன கொடுப்பாங்க? இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, நிறைய சர்வீஸ் கொடுக்குறோம். ஒருத்தர் வந்து கூகுள்ல இருந்து எடுத்துக்கலாம், ஒன்று வந்து நம்ம AWSல இருந்து எடுத்துக்கலாம். அப்படின்னா என்னென்ன மாதிரி சர்வீஸ் எல்லாம் கொடுக்குறாங்க? அது ஆக்சுவலா நிறைய இருக்கு, எக்கச்சக்கமான சர்வீஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி நாளைக்கு தூங்கி எழுந்துச்சு பாத்தீங்கன்னா AWS ஒரு புது சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. அது ஒரு யூஸ் கேஸ் கஸ்டமர் கேட்டிருப்பாங்க, அது அவங்க சர்வீஸாவே மாத்திருப்பாங்க. அப்படிதான் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் எல்லாம் லேட்டரா ஆரம்பிச்சு ஜாயின் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வெறும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸா தான் AWS ஸ்டார்ட் பண்ணாங்க. EC2 விர்ச்சுவல் மெஷின்ஸ் இருந்துச்சு. பட் எப்பப்ப நீடு இன்க்ரீஸ் ஆகுதோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி போய் அவங்களுடைய நம்பர் ஆஃப் சர்வீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் டேப்ல நான் போன வருஷம் பார்க்கும்போது இதுல இந்த மெஷின் லேர்னிங்க்கு கீழே இவ்வளவு இல்லவே இல்லை. ஜஸ்ட் ஒரு இதுல பாதி கூட கிடையாது. ஸோ தேர் கீப் ஆன் ஆடிங் நியூ சர்வீசஸ். எப்பப்பெல்லாம் ஒரு நியூ ரெக்யர்மெண்ட் வருது, இல்ல அவங்களுடைய காம்படிட்டர்ஸ் ஒரு சர்வீஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கலாம். இப்ப மைக்ரோசாஃப்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்றாங்கன்னா இவங்க வந்து அதே இதை இவங்க இதுல ஃபிளேவர்ல நேம் மட்டும் மாத்திடுவாங்க AWS அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஓன் இதை வச்சு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. இப்படிதான் உங்களுக்கு இப்ப கேமிங், மீடியா சர்வீஸ், நெட்வொர்க்கிங், இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில இவங்க ஆஃபர் பண்றாங்க. ஸோ நிறைய கேட்டகரி இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க இப்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அதனாலதான் சொன்னேன் கிளவுட் வந்து ஒரு கடல் மாதிரி. நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து இந்த கேட்டகரி வச்சுதான் பிக்கப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெவலப்பரா எனக்கு வந்து இந்த டெவலப்பர் டூல்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இந்த என்விரான்மெண்ட் பத்தி எல்லாம் அவேர்னஸ் இருக்கணும். மெஷின் லேர்னிங் பண்றவங்க ஓகே இதுல எல்லா சர்வீஸும் தேவையில்லை, எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும்னா அதை மட்டும் எடுத்துக்கலாம்.
அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன நீட் இருக்கோ, யார் அதுல எக்ஸ்பர்ட் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுல ஸ்பெஷலைஸ்டு இதா போயிடுவாங்க. தே வில் ஹாவ் அ டீப் டைவ், ஃபுல்லா டீட்டெயிலா இன்னும் அவுட் தெரியும். மற்றபடி ஹை லெவல் ஆர்கிடெக்சர் பண்றவங்களுக்கு ஓவராலா தெரியும். ஓகே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்ல இருந்து நம்ம ஒரு EC2 மெஷின் வேணும், அதுக்கு வந்து ஒரு லோட் பேலன்சர் வேணும், ஸ்டோரேஜ் பண்றதுக்கு எனக்கு ஒரு S3 வேணும், ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும், லைக் RDS, DynamoDB இந்த மாதிரி வேணும். டேட்டாவை நான் வந்து என்னுடைய ஆன் ப்ரெமிசஸ் லொகேஷன்ல இருந்து கிளவுடுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரும் டிரான்ஸ்ஃபர் பண்ணாதானே டேட்டா இங்க இருந்து அங்க போகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசிஷன் எடுத்துட்டோம், ஆர்கனைசேஷன் என்ன பண்றாங்க, இனிமேல் நான் கோயிங் ஃபார்வர்ட் கிளவுட்ல எல்லாமே மூவ் ஆயிக்கிறேன் அப்படின்னா, உங்கள்ட்ட இருக்க டேட்டா உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் அங்க மைக்ரேட் பண்ணணும்ல, சேஃபா மைக்ரேட் பண்ணணும்ல, செக்யூரா மைக்ரேட் பண்ணணும். இதுக்கெல்லாம் மைக்ரேஷன்ங்கிற ஒரு சர்வீஸ் கொடுப்பாங்க. ஆக்சுவலா வந்து உங்களுடைய டேட்டா சென்டர்லயே வந்து உங்களுடைய டேட்டாவெல்லாம் காப்பி எடுத்துக்கிட்டு ஒரு USB மாதிரி, அது ஒரு சூட்கேஸ்லயோ இல்ல சிஸ்டமே நிறைய டேட்டா இருந்ததுன்னா, பெட்டா பைட்ல இருந்துச்சுன்னா ட்ரக்ல கூட எடுத்துட்டு போவாங்க. ஸோ அது அந்த மாதிரி அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. அதை எடுத்துட்டு போய் அந்த டேட்டாவை அவங்களுடைய AWS டேட்டா சென்டர் லொகேஷன்ல மாத்திப்பாங்க. இல்ல இவ்வளோ டேட்டாலாம் இல்லை, இவ்வளோ காசு பண்ண முடியாது அப்படின்னா நெட்வொர்க் வழியாவே வந்து இன்டர்நெட் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் அவங்க டூல்ஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து மைக்ரேட் பண்றதுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க கிளவுட ஈஸியா அடாப்ட் பண்றதுக்கும் டூல் இருக்கும். உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ மானிட்டரிங், எனக்கு வந்து என்னென்ன மானிட்டர் ஆகணும், எவ்வளோ மேக்ஸிமம் யூசேஜ் இருக்கு, மினிமம் யூசேஜ் இருக்கு, அதுக்கு ஒரு சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ நிறைய இருக்கும். அதனால தான் சொன்னேன், இதை பார்த்து பயந்துடக்கூடாது. ஆனா இதுல கீ சர்வீசஸ்ன்னு சிலது இருக்கு, நம்மளுக்கு எசென்சியல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, லைஃப்ல நமக்கு அவசியமானது, அது இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு கிளவுட்லயும் ப்ரொவைடர்ஸ்லயும் நம்ம சில எசென்சியல் சர்வீசஸை போய் தான் ஆகணும். அது நம்ம கோயிங் ஃபார்வர்ட் நம்ம அது பார்ப்போம். ஓகே, ஸோ என்னென்னலாம் கொடுப்பாங்கங்கிறதுக்கு நம்ம பார்த்துட்டோம். ஸோ கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டா பேஸ், மைக்ரேஷன், நெட்வொர்க்கு, அதுக்கப்புறம் டெவலப்பர் டூல்ஸ், அதை மேனேஜ் பண்றதுக்கு டூல்ஸ், நம்ம பண்ணிருக்கிறதெல்லாம் செக்யூரா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு டூல் வேணும் இல்லையா, அதுக்கு ஒரு செக்யூரிட்டி டூல்ஸ் இருக்கும். ஃபயர்வால் கொடுப்பாங்க, ஃபயர்வாலையே ஒரு சர்வீஸா கொடுப்பாங்க, ஃபயர்வால் அஸ் எ சர்வீஸ், டேட்டா பேஸ் அஸ் எ சர்வீஸ், அனலிட்டிக்ஸ், டேட்டா அனலிட்டிக்ஸ், பிக் டேட்டாக்கு ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும், மொபைலுக்கு செட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி இப்போ ஃபோன் கால், டெலிஃபோன் கால்ஸ், கஸ்டமர் என்கேஜ் பண்றதுக்கு இந்த சேட் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அலெக்ஸா இருக்கு, எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ இந்த அலெக்ஸாவே வந்து அவங்க ஒரு சர்வீஸா கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நம்ம கஸ்டமரை என்கேஜ் பண்ற ஒரு டூல். ஸோ அந்த மாதிரி சர்வீஸும் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் AWS. ஸோ நம்ம எந்த ஃபார்ம்ல எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இதுல வரும். வேற ஏதாவது குரீஸ் இருக்கா, டவுட் இருக்கா? ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா, கிளவுட் ப்ரொவைடர்ஸ் பார்த்தோம், அமேசான் இந்த மாதிரி கார்ட்னர் சார்ட் படி இவங்கெல்லாம் என்னென்ன சர்வீஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறது ஹை லெவல்ல பார்த்துருக்கோம். என்னென்ன ஃபார்ம்ல உங்களுக்கு கொடுப்பாங்க, அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸா, பிளாட்ஃபார்ம் சர்வீஸா, சர்வீஸ் மாடல் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், மல்டி கிளவுட் பார்த்துட்டோம். இப்போ இது மாதிரி எல்லாம் காம்பினேஷனா வருது இல்லையா, எல்லாமே வந்து கிளவுடே பார்த்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது, கிளவுட் ப்ரொவைடரே பார்த்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அட் த சேம் டைம் நான் தான் கன்சியூம் பண்ண போறேன், ஆர்கனைசேஷன் இல்ல இண்டிவிஜுவல் பர்சனா, நாளைக்கு எனக்கு காஸ்ட் வருது, ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் உங்களை எல்லாத்தையும் நான் யூஸ் பண்ண சொல்றேன், நீங்க போய் சொல்லக்கூடாது நான் லான்ச் பண்ணேன் எனக்கு இவ்வளவு பில் வந்துருச்சுன்ட்டு. அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவன் கொடுத்துருப்பான் கிளியரா, ஃப்ரீ டயர் அக்கௌண்ட்னா நீ 750 ஹவர்ஸ்க்கு மேல ஒரு விர்ச்சுவல் மிஷின் ஓடக்கூடாது, டேட்டா S3 பக்கெட்ல எனக்கு 5 GB மேல டேட்டா ஸ்டோர் ஆகக்கூடாது, அது வரைக்கும் தான் உனக்கு ஃப்ரீ. ஸோ ஒவ்வொன்றுமே ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னது, தெர் இஸ் நோ பிளேமிங் கேம். ஒன்னாலதான் பிரச்சனை, என்னாலதான் பிரச்சனை நாளைக்கு வராம நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இதை வந்து நம்ம டீல் பண்ணுவோம். எதெல்லாம் நீ பாத்துக்கிற, கிளவுட் ப்ரொவைடர்ஸ் எதெல்லாம் கொடுக்குறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேட்டா சென்டர் மெயின்டெனன்ஸ், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பேட்சஸ், இதெல்லாம் அவன் பார்த்துப்பான். அது நம்ம தலைவலி கிடையாது, அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதுக்காக நீ வந்து டேட்டா நாளைக்கு எனக்கு ஸ்டோர் பண்ணணும், அது ஒரு கிரெடிட் கார்டு டேட்டா, அதை அப்படியே ஸ்டோர் பண்ணிட்டாங்கன்னா அது அவனுக்கு தெரியாது இல்லையா, கிளவுட் ப்ரொவைடருக்கு தெரியாது, பிகாஸ் இட்ஸ் யுவர் டேட்டா. அது எனக்கு தான் தெரியும், அது ஒரு கிரெடிட் கார்டு டேட்டா, சென்சிட்டிவான டேட்டா, அதை நான் என்கிரிப்ட் பண்ணணும், அதை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ you also should take responsibility as a consumer.
உங்களுக்கு தான் உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் தெரியும், எவ்வளவு யூசேஜ் தெரியும், உங்களுடைய காஸ்ட் எவ்வளோ, பட்ஜெட் என்னன்னு தெரியும், இதுக்கு என்னென்னலாம் அடிஷ்னலா நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். நம்ம எப்போ வந்து கிளவுடுன்னு சூஸ் பண்றோமோ அப்போ வந்து இட் ஆல் கம்ஸ் அண்டர் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். ஓகேங்களா? ஸோ கன்சியூமரா நான் எதெல்லாம் பார்த்துக்கணும்? கன்சியூமர் வந்து டிஃபைன்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ஸ் த செக்யூரிட்டி இன் த கிளவுட். டேட்டாவை எப்படி என்கிரிப்ட் பண்ணும், எனக்கு இந்த ஃபிளேவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் வேணும், எனக்கு வந்து இவ்வளோ யூசர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க, 100 யூசர்ஸ் யூஸ் பண்ண போறாங்க, எனக்கு கம்மியான ரெக்குயர்மெண்ட், 1000 யூசர்ஸ் தகுந்த மாதிரி இது வேணும். ஐடென்டிட்டி, யார் யாரெல்லாம் அதை அக்சஸ் பண்ணலாம் உங்களுக்கு தான் தெரியும். உங்க ஆர்கனைசேஷன்ல எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அட்மின் டீம், அவங்களுக்கு ஃபுல் அக்சஸ் கொடுத்துருங்க. ஒரு பஞ்ச் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வந்து டெவலப்பர்ஸ், அவங்களுக்கு வெறும் டெவலப்மெண்ட் அக்சஸ் மட்டும் கொடுங்க. டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு டேட்டாபேஸை மட்டும் மேனேஜ் பண்ற அக்சஸ் கொடுங்க. மேனேஜர்ஸ்க்கு வந்து வெறும் ரிப்போர்ட்டை பாக்குறது, காஸ்ட் என்னன்னு மேனேஜ் பண்றது, இப்படி கொடுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம தான் சொல்லணும், கன்சியூமர் தான் சொல்லணும். இது வந்து கிளவுட் ப்ரொவைடருக்கு தெரியாது. ஓகேவா? அதே மாதிரி நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் நீங்க எங்க வைக்க போறீங்க? எனக்கு இன்டர்நெட்ல வேணுமா, இல்ல எனக்கு டெடிகேட்டடா கேபிள் போட்டு காஸ்ட் அதிகமானாலும் பரவாயில்ல, என்னுடைய டேட்டா என்னோட இது எல்லாமே டிரான்ஸ்ஃபர் ஆகுறது வந்து செக்யூரா ஒரே டனல், அதுக்கு நம்ம படிப்போம், பிபிசி நிறைய இருக்கு. ஸோ செக்யூரா இருக்கணும், டெடிகேட்டடா இருக்கணுமா, இல்ல ஷேர்டா இருக்கலாமா, எல்லாத்தையும் நம்ம தான் சொல்லி செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கிளவுட் ப்ரொவைடர் எதுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிள்? அவங்க கொடுக்குற பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதை மெயின்டெனன்ஸ், அதனுடைய டவுன் டைம், அவைலபிலிட்டி, டிசாஸ்டர் ரெக்கவரி, ஆட்டோ ஸ்கேலிங், இந்த மாதிரி நம்ம பார்த்த கேரக்டர்ஸ்லாம் அவங்க மீட் பண்றதுக்கு அவங்க அதெல்லாம் ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டாபிக்கோட நம்ம இன்னைக்கு முடிக்கலாம். இப்போ நீங்க கேட்கலாம், சரி கிளவுட்ல நம்ம இவ்வளோ பாக்குறோமே, இவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்கு, கிளவுட் இஸ் இட் எ மேஜிக்கல் ஃபனேசியா? ஃபனேசியா அப்படின்னா ஒரு கியூர் ஃபார் எவ்ரி திங், என்ன சொல்றாங்க, அமிர்தம்னு சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து இது சாப்பிட்டா எல்லாமே சரியாயிடும், அது மாதிரி கிளவுட்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருமா அப்படின்னா த ஆன்சர் இஸ் நோ. எல்லாத்துக்குமே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லையா, டிராபேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி கிளவுடுக்கும் சில டிராபேக்ஸ் இருக்கு. நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணதே தான், அந்த பாசிட்டிவ் தான். பட் அட் த சேம் டைம் நம்ம ஏன் இங்க வந்து நம்ம சேலஞ்சஸா பாக்குறோம் அப்படின்னா நான் ஒவ்வொன்றுத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து வெண்டர் லாக்இன். வெண்டர் லாக்இன்ங்கிறது நான் ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணேன். நம்ம ஏன் எல்லாரும் மல்டி கிளவுட் போறோம்னு ரீசன் சொன்னேன். மல்டி கிளவுட்னா என்னது, லைக் ஏடபிள்யூஎஸ், அசூர், ஆரக்கிள், அது மாதிரி ஒரு காம்பினேஷன்ல போய்க்கிறோம் இல்லையா. என்ன ரீசன்? அது வெண்டர் லாக்இன். ஏன்னா ஒரு கிளவுட் ப்ரொவைடர்கிட்ட போய் நம்ம லாக் ஆயிட்டோம்னா நம்மளுடைய டேட்டா எல்லாமே அங்க போய் மொத்தமா இதாயிடும். ஸோ நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ப்ரொவைடர் சைடோ, இல்ல எனக்கு திடீர்னு அவன் பில் வந்து இன்னைக்கு அப்படி அக்ரி பண்றான், நாளைக்கு திடீர்னு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாது. அப்போ போய் குயிக்கான போய் உங்க என்டையர் செட்டப்பையும் பண்ண முடியாது. நீங்க நிறைய எஃபர்ட் போட்டு எல்லாம் மைக்ரேட் பண்ணி எல்லாம் உங்க டேட்டாவெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருப்பீங்க, அப்ளிகேஷன்லாம் ஹோஸ்ட் பண்ணிருப்பீங்க, கஸ்டமர்லாம் ரியல் டைம்ல யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அந்த டைம்ல போயிட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உங்களால டக்குன்னு இன்னொரு வெண்டருக்கு மாற முடியாது. ஸோ வெண்டர் லாக்இன் வந்து ஒரு மெயின் சேலஞ்சஸ் இன் கிளவுட். அதுதான் இன்டர்ஆப்பரபிலிட்டி ஆர் போர்ட்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் போர்ட்டபிலிட்டினா எதுல வேணாலும் போய் எங்க வேணாலும் மேட்ச் பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்குன்னு சில இது இருக்கும். நீங்க ஆல்ரெடி ஒரு நெட்வொர்க் கேபிள போட்டு இந்த சர்வீஸை வச்சு இதெல்லாம் கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. அதை போய் அதை அங்கிருந்து எடுத்து இன்னொன்னுல போய் டக்குன்னு வைக்க முடியாது. இட் நீட் லாட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ். ஸோ இது வந்து மெயின் சேலஞ்சஸ். அடுத்தது டவுன் டைம். ஸோ டவுன் டைம் வந்து எல்லா கிளவுட் ப்ரொவைடர்ஸும் சொல்லுவாங்க 99.999%. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷத்துக்கே 8 hours தான் வந்து டவுனா இருக்கும் அப்படின்னு. ஆனா அதுக்கு கேரண்டி கிடையாது. ஓகேங்களா? இப்ப ரீசெண்டா ஃபேஸ்புக்ல நடந்துச்சு. அவங்களுடைய இதுபடி எஸ்எல்ஏ படி மேபி எப்பயுமே டவுன் ஆகாதுன்னு சொல்லியிருக்கலாம், இல்ல 1 minute 1 hourன்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த டவுன் டைம் வந்து சம்திங் இட்ஸ் நாட் இன் ஆர் ஹேண்ட் ஆர் இன் சம்டைம்ஸ் அது வந்து 100% நமக்கு கேரண்டி கிடையாது. அடுத்தது சர்வீஸ் ப்ரொவைடர் ரிலையபிலிட்டி. ரிலையபிலிட்டினா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து சொல்லியிருக்கலாம் இது மாதிரி நாங்க பண்ணுவோம், 24/7 அவைலபிளா இருக்கும், இந்த இஷ்யூவை நாங்க சால்வ் பண்ணி தருவோம் அப்படின்னா அது வந்து 100% வந்து வாய்ப்பு இருக்கான்னா சில சமயம் சொல்ல முடியாது. ஆல் டிபெண்ட்ஸ். கரெக்டா? இஷ்யூ பொறுத்து இருக்கு, நம்மளுடைய கிடைச்சிருக்க சப்போர்ட் பொறுத்து இருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் பொறுத்து இருக்கு. ஸோ அதனாலதான் இந்த 4th பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா
நம்ம வந்து மேல லேயர் போக போக சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் as a சர்வீஸ் போக போக ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாயிடும். விச் மீன்ஸ் உங்களால ஈஸியா போய் எதையும் சேஞ்ச் பண்ண முடியாது. எல்லாம் அவன் கண்ட்ரோல்ல இருக்கு. அவனா அப்ளிகேஷன் போடுறான், அவனா மிடில்வேர் போடுறான், அவனா அதுக்கு மேல சாஃப்ட்வேர் போடுறாங்க போது இட்ஸ் மோர் ரெஸ்ட்ரிக்டிவ். ஆனா நம்ம ஐஏ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போது நம்ம கண்ட்ரோல் அதிகமா இருக்கு, கஸ்டமைசேஷன் ஈஸியா பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, இன்சிடென்ட்னா ஒரு இஷ்யூ ஆயிடுச்சு, திடீர்னு நடந்துட்டு இருக்கும்போது சைட் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம எப்படி அதை டீல் பண்றோங்கிறதும் ப்ராப்ளம் இருக்கு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சர்வீஸ் மாடல். அடுத்தது இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல். நீ உன் மேல பிரச்சனையா என் மேல பிரச்சனையா அப்படிங்கிற இந்த செயின் ஆஃப் கஸ்டடின்னு சொல்லுவாங்க. ஸோ யார் இதை வந்து ஓன் பண்ண போறா, அந்த ரிஸ்க, இந்த ப்ராப்ளம், இந்த இஷ்யூவை யார் இதை மெயின்டைன் பண்ண போறா அப்படிங்கிறதே ஒரு ப்ராப்ளம் தான். சில சமயம் வந்து நம்ம பிரச்சனை நம்ம ஒழுங்கா பார்த்துருக்காம இருக்கலாம், இல்ல அவங்க நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம். ஸோ இந்த செயின் ஆஃப் கஸ்டடி வந்து ப்ராப்ளம் அகெயின். அடுத்தது டிரான்ஸ்பரன்சி ஆஃப் கிளவுட் ஆர்கிடெக்சர் டு கிளைண்ட்ஸ். அவங்க ஒரு ஆர்கிடெக்சர்ல இதெல்லாம் போடுறாங்க, நான் விபிசி போடுறேன், டேட்டா பேஸ் போடுறேன், ஆட்டோ ஸ்கேலிங் போடுறேன், இதெல்லாம் பண்றேன்னு ஒரு ஆர்கிடெக்சர்ல பண்றாங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் as சர்வீஸ்லயோ பிளாட்ஃபார்ம் as சர்வீஸோ நம்மளால போய் எக்ஸ்பிளிசிட்டா பார்க்க முடியாது. இதுதான் இப்ப நம்மளுடைய ஆன் ப்ரெமிசஸ்ல நம்ம ஒரு ஆர்கிடெக்ட் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், இந்த அப்ளிகேஷன் நான் வந்து ஜாவால இதுல எழுதியிருக்கேன், இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி, இது இந்த எல்லாமே உங்களுக்கு இன் அண்ட் அவுட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இது வந்து அவனுக்கு தான் எல்லாமே தெரியும், கிளவுட் ப்ரொவைடர்ஸ்க்கு தான் எல்லாமே தெரியும். ஸோ டிரான்ஸ்பரன்சி வந்து ப்ராப்ளம். அடுத்தது கம்பேட்டபிலிட்டி அண்ட் இன்டகிரேஷன் வித் கரவுண்ட் இன்ஹவுஸ். ஸோ எல்லாத்தையும் போய் நம்மளால போய் டக்குன்னு டேட்டாவை மாத்தி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா கிளவுடுக்கு அப்படின்னா மேபி சில இடத்துல அது ப்ராப்ளமா இருக்கலாம். எல்லா விர்ச்சுவல் மிஷின்ஸையும் நம்ம ஏற்கனவே இருக்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாம் அங்க போய் அதே மாதிரி ஒர்க் ஆகுமா? அதுக்கு வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. இங்க இருக்கிறத ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்கிறத லிஃப்ட் பண்ணி கிளவுடுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கும் போது இங்க என்ன பிரச்சனை இருக்கோ அதே தான் அங்கேயும் பிரச்சனை வரலாம். ஏன்னா நீங்க அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தான், விர்ச்சுவல் மிஷினை தான் இமேஜ் காப்பி எடுத்து அங்க தூக்கி போடுறீங்க. ஸோ இந்த மாதிரி சில இன்டகிரேஷன் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் நிறைய வரும். இல்ல ஒரு கிளவுட் வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்க இருந்து இன்னொருத்தர் கன்சியூம் பண்ற ஒரு அப்ளிகேஷன் வந்து சாஃப்ட்வேர் as a சர்வீஸா அசூர் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ப்ராப்ளம் வந்து ஏடபிள்யூஎஸ்ஸையும் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்டையும் எப்படி கனெக்ட் பண்றது, அதுதான் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. இல்ல என்னுடைய ஆன் ப்ரெமிசஸ்ல இருக்க ஒரு டேட்டா பேஸ் ஃபைலை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், அதை வந்து நான் எப்படி பண்ண முடியும், எப்படி இன்டகிரேட் பண்ண போறேன் வித் கிளவுட். ஸோ இந்த மாதிரி சில நிறைய இஷ்யூஸ் இருக்கு. அதெல்லாம் ரியல் டைம்ல நாங்களே இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்றது தான். ஒரு டிசைனரா ஆர்கிடெக்டா அது எப்பயுமே மேஜர் சேலஞ்சஸ். எல்லாமே நம்ம பில்டிங்ல எப்படி தனித்தனி ரூம் கட்டிடுறோம், அதுக்கு எந்த டோர் வச்சா எந்த வழியா உள்ள வரணுங்கிறது நம்ம போட்டாதானே, இல்லாட்டி எல்லாமே எந்த ரூமே யூஸ் ஆகாம போயிடும். எவ்வளவு பெரிய பில்டிங் கட்டினாலும் சொபிஸ்டிகேட்டடா உள்ள எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வச்சு கட்டினாலும் நீங்க கரெக்டான ரூட், விச் மீன்ஸ் கரெக்டான டோர் ஸ்டெப், கரெக்டான கனெக்டிவிட்டி ஒவ்வொரு ரூமுக்கும் இல்லை அப்படின்னா நீங்க எதையுமே அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ எங்க இருந்து வேணாலும் டேட்டா ஃப்ளோ ஆகலாம், வரலாம், அது டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். அதுக்கெல்லாம் நீங்க கரெக்டா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வைக்கணும். அதுக்குதான் இன்டகிரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டக்குன்னு ஈஸி கிடையாது, நிறைய சேலஞ்சஸ்லாம் இருக்கும், செக்யூரிட்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, கிளவுடு மட்டும் எல்லாத்துக்கும் கியூர் கிடையாது. இட்ஸ் நாட் அ மேஜிக்கல் பனாசியா. இது வந்து ஒரு டூல் தான். அதுக்காக சில ஒர்க் லோட், சில யூஸ் கேஸ்க்கு இது செட் ஆகும். சிலதுக்கு வந்து நீங்க காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பண்ணி, அதுக்கு பேர் சொல்லுவாங்க, அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன், ஒரு கால்குலேட்டர் மாதிரி பண்ணி நீங்க ஆன் ப்ரெமிசஸ்லயே உங்களுடைய ஓன் இதுலயே வச்சுக்கிறது பெஸ்டா அப்படின்னா அதுலயே விட்டுறலாம். ஏன்னா எனக்கு அதுல காஸ்ட் ஆல்ரெடி கம்மியா தான் இருக்கு. நான் கிளவுடுக்கு மைக்ரேட் பண்ணி எனக்கு காஸ்ட்டும் அதிகமாகுது, எனக்கு ஸ்கில் செட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யாரும் இல்லை, மெயின்டெனன்ஸ் பிரச்சனை அப்படிங்கும்போது அந்த இடத்துல மேபி இட் மைட் நாட் பி த ரைட் ஆப்ஷன்ஸ். ஓகே, நம்மளுடைய ட்ரேட் ஆஃப்ஸ் பார்த்துட்டு, ஸோ லாஸ்ட் டைம் ட்ரேட் ஆஃப் சொன்னேன் இல்லையா, ட்ரேட் ஆஃப்னா என்னது, ஒன்று இருக்கும் ஒன்று இல்லாமல் போகும். ஸோ எல்லாத்தையும் நம்ம ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு காஸ்ட்டையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய ஹோம்ஒர்க் பண்ணணும். ஸோ யூஸ் த கிளவுட் பட் சூஸ் தம் வைஸ்லி. ஈவன் நீங்க உங்களுடைய ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் யூஸ் பண்ணும்போது நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ எல்லாமே நம்ம வந்து ரிலீஜியஸா யூஸ் பண்ணணும். ரிலீஜியஸ்னா என்ன மீன் பண்றோம்னா, நம்ம என்ன யூஸ் பண்றோம் கான்சியஸா அதை முடிச்சுட்டு டெர்மினேட் பண்ணிடணும். என்ன டேட்டா அதெல்லாம் ரீட் பண்ணணும். ஒவ்வொரு நம்ம இப்ப இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பக்கம் பக்கமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் படிக்க மாட்டோம். இதுலயும் அப்படிதான், அவனும் கிளியரா கொடுத்துருப்பாங்க, இவ்வளவு யூஸ் பண்ணா இவ்வளவு ஹவர்ஸ்க்கு இவ்வளவு சார்ஜ். நம்ம படிச்சுட்டு ப்ராப்பரா அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, கரெக்டா வைஸா யூஸ் பண்ணோம்னா
then it will be benefit for us. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்னன்னா கிளவுட்னுடைய அட்வான்டேஜஸ் ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கடைசியா வந்து அதனுடைய சேலஞ்சஸோட பார்த்துருக்கோம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்துலேயுமே நம்ம சேலஞ்சஸும் டவுன் சைடும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடலும் நம்ம இதில் பார்க்கணும். யார் என்னென்ன 2 பேருக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ எனி கொரிஸ் இது வரைக்கும் இதோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து ஏடபிள்யூஎஸ் பார்க்க போறோம். ஏடபிள்யூஎஸ் இந்த சென்ஸ் அதில் ஒவ்வொரு சர்வீஸா எடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு குரூப்ல வந்து எப்படி ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு நான் சொல்றேன். அதே மாதிரி கிளாஸ்லயும் நான் கிரியேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் ஹெல்ப் பண்றேன். ஓகேங்களா? ஸோ எனி கொரிஸ் எனி டவுட்டு இது வரைக்கும் புரியுதா? உங்களால ஃபாலோ பண்ண முடியுதா? நிறைய நான் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்றேன். இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்ற டேர்ம்ஸ். எனக்கு புரியலன்னா எனக்கு இது புரியல அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி எப்ப வேணாலும் கேளுங்க. ஏன்னா அதே எக்ஸ்பீரியன்ஸ் அதே இது உங்களுக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால கேள்வி கேட்கறது தப்பே கிடையாது. எவ்வளவு பேசிக் டவுட்னாலும் கேளுங்க என்னைய, இல்ல குரூப்ல கேட்கறனாலும் ஓகே. எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே, ஏதாவது கொரிஸ் இருக்கா? டவுட்? மேம் ஆக்சுவலா ஒரு டாக்குமெண்டேஷன் சும்மா ரீட் பண்ணும்போது மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் அண்ட் மைக்ரோ சர்வீஸ் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று கேள்வி பார்த்தேன். ஸோ அது என்னன்னு சொல்றீங்களா? ஓகே, அது வந்து ஆர்கிடெக்சர். அது கிளவுடுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. பட் இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய முன்னாடி டெவலப் பண்ற அப்ளிகேஷன்லாம் ஒரே இதுலயே எல்லா கோடும் மொத்தமா இருக்கும். இப்போ ஒரு ஜாவா கோட் அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு ஒரு புதுசா ரெக்குயர்மெண்ட் வருது. இப்ப பெஸ்ட் எக்ஸாம்பிள் எது எடுத்துக்கலாம்னா ஊபர் ஆப் எடுத்துக்கலாம். ஊபர் ஆப்ல என்னென்ன இருக்கு? டிரைவருக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு, ட்ரிப்பு, பேசஞ்சர், அதுக்கப்புறம் பேமெண்ட்ஸுக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியா இருக்கு இல்லையா? ஆனா இது எல்லாத்தையும் ஒரே கோட் பேஸா வச்சிருப்பாங்க. அதான் மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். எல்லாத்தையும் மொத்தமா ஒன்னா போட்டு அப்ப எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கும். நாளைக்கு ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த கோடை எழுதுனா எங்க கை வச்சா எங்க அடி வாங்கணும்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் தான் இப்ப ரீசெண்டா மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர்னு ஒரு ஆர்கிடெக்சர் வந்துச்சு. அது என்ன பண்ணாங்கன்னா இந்த மோனோலித்திக்ங்கிற ஒரு பிக் பாலை சின்ன சின்ன பாலா பிரிச்சிருது. அப்ப என்ன ஆகும்? ஓகே, இதுல வந்து ட்ரிப் மேனேஜ்மெண்ட், இது வந்து பேசஞ்சர் மேனேஜ்மெண்ட், இது வந்து பேமெண்ட்ஸ், இது நோட்டிபிகேஷன் அப்படின்னு ஒரு உபர் ஆப்பையே நீங்க ஒரு தனித்தனி சர்வீஸா பார்க்கும்போது நீங்க போய் தனித்தனியா அதை ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். ஒன்னு டவுன் ஆனாலும் இன்னொன்னுல பிரச்சனை வராது. ஸ்கேலபிளும் ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்கேலபிலிட்டின்னு பார்த்தோம் இல்லையா, எலாஸ்டிசிட்டி. ஸோ எனக்கு ஒரு சர்வீஸ்க்கு இப்ப பேசஞ்சர் மேனேஜ்மெண்ட்டுக்கு நிறைய யூசர்ஸ் இருக்காங்க, நான் அதை மட்டும் நிறைய கம்ப்யூட்டர் ரிசோர்சஸ் வச்சு இன்க்ரீஸ் பண்ணோம்னா அதை மட்டும் நம்ம நிறைய ரிசோர்சஸ் அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய தனி டாபிக். நம்ம அதை பத்தி இன்னொரு நாள் கூட பேசலாம். நீங்க வேணா ஆஃப்லைன்ல வேணா. மேம் அப்புறம் அந்த ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல் சொன்னீங்கல்ல மேம், அது கொஞ்சம் சிக்னல் வீக்கா இருந்துச்சு, கொஞ்சம் கன்வே ஆகல. அது மட்டும் கொஞ்சம் ஷார்ட்டா கொஞ்சம் சொல்ல முடியுமா மேம்? சாரி. ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னா என்னன்னா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணிக்கிறோம். இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்ப ஸ்கூலுக்கு நம்ம பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். அவங்க வந்து எல்லாருமே நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், சேஃபா இருக்கணும், செக்யூரா இருக்கணும்ங்கிறது யாருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி? நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேங்கிறதுக்காக டீச்சர்ஸோ ஸ்கூலோ ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாங்களா? நம்மளும் வீட்டில் வந்து அவங்க ஹோம்ஒர்க் பண்றாங்களா, ஒழுங்கா படிக்கிறாங்களா, அவங்க கரெக்டா அவங்கள நம்ம மானிட்டர் பண்றோம் இல்லையா? அந்த மாதிரி கிளவுட்லயும் நம்ம கன்சியூமர் இருக்கும் இல்லையா, நம்ம தானே அந்த கன்சியூம் பண்ண போறோம். அந்த டேட்டாவையோ எல்லாத்தையும் நம்ம தான் ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நம்ம தான் சொல்லணும் எனக்கு டேட்டா, இது என்ன டேட்டா, சென்சிட்டிவ் டேட்டாவா, இல்ல எனக்கு எந்த மாதிரி யார் யாரெல்லாம் இதை யூஸ் பண்ணணும், எத்தனை யூசர்ஸ் யூஸ் பண்ணணும், என்னோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கறத அவங்களும் பார்த்துக்கணும். ஆனா அதுக்காக வந்து கிளவுட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்களே, ஏடபிள்யூஎஸ், ஐசூர், அவங்கலாம் என்ன பண்ணுவாங்க? அவங்க என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ் கொடுத்தாங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க டேக் கவர் பண்ணிப்பாங்க, அதை டேக் கேர் பண்ணிப்பாங்க. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏதாவது டவுன் டைம் இருக்கா, நெட்வொர்க் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா 2 பேருமே அதை ஷேர் பண்ணிக்கணும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை. நீங்க தான் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க, கன்சியூம் பண்ண போறீங்க. ஸோ யூ நோ பெட்டர் இல்லையா? எனக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தான் பெட்டரா தெரியும். அதுதான் இது ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்ஸ். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கேட்கறேன். இப்ப சப்போஸ் இப்போ நம்ம ஏதாவது ஒரு பேங்கிங் நெட்வொர்க் அந்த மாதிரி ஏதாவது போடுறோம் அப்படின்னா நம்மளோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணோம்னா அது என்கிரிப்டட்ல தான் வருதா, சேஃபர் சைடா தான் இருக்கா, அது வந்து அவங்க வந்து நம்மளோட பாஸ்வேர்டு வந்து நோட் பண்றாங்களா, நம்ம இக்னோர் கொடுக்குறோமா, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியா மேம்?
கரெக்ட். இப்போ வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்க எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நீங்க என்ன பண்ணலாம், ரூல்ஸ் எல்லாம் செட் பண்ணி பாஸ்வேர்டு வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், இதா இருக்கணும், என்கிரிப்டடா இருக்கணும். அதே மாதிரி இந்த யூசர் மல்டி ஃபேக்டர் அத்தன்டிகேஷன்லாம் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் அவங்க பாஸ்வேர்டு போட்டதுக்கு அப்புறம் உங்க மொபைல் ஒரு பின் வரும், நான் அடிஷ்னலா ஒரு செக்யூரிட்டி என்ஷூர் பண்றேன். இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்க தான் வந்து சொல்லணும் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு என்னோட யூசர்ஸ் வந்து 1000, பட் நான் வந்து ஃபியூச்சர்ல வந்து என்னுடைய இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு ஃபியூச்சர்ல வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே போகும், யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டே போவாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஆட்டோ ஸ்கேலிங்லயோ இல்ல லோட் பேலன்சர் அது மாதிரி நிறைய சர்வீஸ் கிளவுட் சர்வீஸ் வச்சு நீங்க தான் ரெக்யர்மெண்ட் கேட்கணும். நாளைக்கு திடீர்னு யூஸ் பண்ண அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி கிளவுட்ல போட்டதுக்கு அப்புறம் டவுன் ஆயிடுச்சுன்ட்டு கிளவுட் ப்ரொவைடர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, நீங்க சொல்லியிருக்கணும் எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட்டுக்கு இத்தனை யூசர்ஸ்க்கு இவ்வளவு ஸ்டோரேஜ் யூஸ் பண்ண போறாங்க, காஸ்ட் கூட நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும், காஸ்டையும் நீங்க பாத்துக்கணும், பட்ஜெட் எல்லாமே சேர்த்து. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் சேர்ந்து தான் உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஷேர் ஆகும். ஓகே மேம், தேங்க்யூ. காட் இட். வேற ஏதாவது கொரிஸ் இருக்கா? இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ்லாம் படிச்சிருக்கோம். சர்வீஸ் மாடல் முடிச்சுட்டு சர்வீஸ் மாடல்ல வந்து இது நீங்க இதை திருப்பி போய் நீங்க வீட்டுல படிச்சு பாருங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா திருப்பி நெக்ஸ்ட் கிளாஸ்லயே டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் கிளவுட்ஸ் பார்த்தோம், டைப் ஆஃப் டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ், பிரைவேட், பப்ளிக், ஹைபிரிட், அப்புறம் ஷேர் ரெஸ்பான்சிவ் மாடல், அதுக்கப்புறம் சேலஞ்சஸ்ன்னு பார்த்தோம். ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஒரு வியூ கொடுக்கறதுக்காக தான் எதெல்லாம் அதனுடைய சேலஞ்சஸ். Thank you so much, Durga ji. I think we are good to wrap up. Where are the questions, Sirka? Thank you, Ba. Yeah, thank you, sir. I think you can stop recording, sir.